அந்த நாளில் யுத்த காலத்தில் வந்த ஜெஃப்னா மக்கள் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த மக்கள் தான் மீனவ மக்கள். வந்தாரை வாழ வைக்கும் சிங்காரி அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். என்னடா முதல் போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியாவுக்கு போகிற பயணம் என்று சொல்லியிருப்பேன். அப்போ இன்றைக்கு நைட் 12 மணிக்கு தான் ஃப்ளைட். எங்களுக்கு தங்கச்சி மாமா வந்து நான் சொன்னேன் ஒரு வீடுன்னு சொல்லி அந்த வீட்டு தங்கி இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்ததுலேருந்து ஒரு கோல் உண்டு, ஒரு என்ன வாங்க பாட்டு படிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ வீட்டை தாங்க பாட்டுகள் படிக்கிறான், தமிழ் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி என்ன சொல்கிறோம், ஒரே கோல் வந்தபடி. போன முறை வரைக்கும் கோல் வந்தது. அப்போ விரையிலாம் போச்சுன்னு விரையிலாம் போச்சுண்டு சரின்னு தேடி வந்தோம். என்ன இப்போ நீர்குழம்புல வந்து கூட சிங்களாக்கள் இருந்தாலும் வந்து தமிழ் தான் அதிகமாக பேசப்படுற மொழி. என்ன உங்களோட பேர் என்ன? என்னோட ஜெனிஃபா பெர்னாண்டோ. ஜெனிஃபா பெர்னாண்டோ. அப்போ இவ தான் அடிக்கடி கோல் பண்ணி தாங்க பாட்டு படிக்கிற தமிழ் பாட்டில் படிக்கிறனாங்க. உங்களோட யூடியூப்ல படித்து காட்டணும்னு சொல்லி சொன்னது. மியூசிக் என்ன நாங்கள் கூடுதலாக கரோக்கி தான் போடுவோம். கரோக்கி போட கோஆப்ரேட் வருவது தெரியாது. சரி பார்ப்போம். அப்போ அந்த வகையில் இந்த காணொலி வந்து நைட் டைம் ஃப்ளைட்டுக்கும் போது ஒரு பாட்டு எங்கிட்ட போகும் இந்தியாவுக்கு. அப்போ என்ன சொல்றது, சிங்கள பாட்டு தான் படிக்கிறாங்க. சிங்களம் தமிழ் தமிழ் ரெண்டு இருமொழியும் சரிசமமா போறது. ஆனா நான் படிச்சிருக்கிறது சிங்கள மொழி. படிச்சாலும் தமிழ் தெரியும். நாங்க கூடுதலா தமிழ் எப்படி பழகினீங்கள்? வாசிச்சுட்டேன். ஒரு ஆள் எங்களோட அக்கௌண்ட் சொல்லி கொடுத்து அந்த மூலம் படிச்சுக்கொள்ள. நான் சிறு வயதுலேருந்து எங்களுடைய ஃபேமிலியை பற்றி சொன்னா, என்னுடைய அப்பா ஒரு WP ஃபெர்னாண்டோ சொன்னா சாதாரணமாக நீர்கொழும்பில் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஜெஃப்னா மட்டக்களப்பு அப்படியும் எல்லாருக்கும் தெரியும். அவர் நிறைய கிறிஸ்தவ பாடலை அவர் இயற்றி இசையமைத்து பாடியிருக்கிறார். அவர் ஓகன் வாசிப்பார், இங்கிலீஷ் மாஸ்டர். அதேனால சின்ன வயதுலேருந்தே நாங்கள் சிறு வயதுலேருந்தே அவரோட பேண்டுகளுக்கு முந்தி போகிறோம். சன்ஃப்ளவர், கேலக்சிஸ் அது மாதிரி பேண்டுகளை பாடி இருக்கிறாங்க. அப்போ எங்களோட வீடியோ பார்க்க நிறைய பேர் வந்து புலம்பெயர் நாட்டிலையும் இருக்கணும், ஸ்ரீலங்காலையும் இருக்கணும், கிறிஸ்தவாக்களும் கூட பார்க்குறது. கிறிஸ்தவ பாடம் பாடுவீங்களா? கிறிஸ்தவ பண்ணுறது எங்களோட அப்பா கிறிஸ்தவ பாடலை நிறைய ஏற்றி இருக்கிறார். அவரை ஏற்றி இசையமைச்சு பாடியிருக்கிறார். மற்றும் இந்த யூடியூப்ல இருக்கிற பாடல் WP ஃபெர்னாண்டோ அடிச்சு அவர் இயற்றின கிறிஸ்தவ பாடல் வரும். அப்ப டிராமா பாடல் நிறைய டிராமா செஞ்சிருக்கவர். அந்த டிராமாலையும் அவரே நாடகம் தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எல்லாமே அவர் தான். கதாசிரியர் எல்லாமே அவர் தான். நிறைய மட்டக்களப்பு தமிழ் ஒரு வித்தியாசம், இப்ப புத்தள தமிழ் ஒரு வித்தியாசம், நீர்குழம்புலையும் தமிழ் கொஞ்சம் வித்தியாசம். தமிழ் எல்லாம் ஒன்றுதான், கதைக்கிற கதையிலும் வித்தியாசம். ஆனா உங்களோட கொஞ்சம் இன்னும் வித்தியாசமா இருக்கு. அந்த என்ன இந்தியா ஸ்டைல நாங்க கூடுதலா கதைக்கிறது. இப்ப நாங்க பேண்டுகள் செய்யறதுக்கு யாரும் இல்லை. என்னுடைய அக்காட மகனோட நாங்க பேண்ட் ஒன்று இருந்தது, அவர் வெளிநாடு போயிட்டார். அதனால நாங்க இப்ப கரோக்கி தான் கூடுதலா செய்யறது. என்னோட இசைக்குழு தான் இங்க இருக்கிறாங்க. இப்ப என்னோட இசைக்குழு நாங்க 4 பேரும் சேர்ந்துதான் நாங்கள் ஏதாவது வாங்க 4 பேருக்கு வந்து தமிழ் பாடும். நாங்க தமிழ் பாட்டு, சிங்களம், ஹிந்தி 3 மொழியிலையும் பாடுவோம். ஹிந்தியும் பாடுவோம், ஹிந்தி பாட்டும் பாடுவோம். கூடுதலா நாங்க இடைக்கால பாடல் தான் பாடுறது, பழைய பாடலும் பாடுவோம். அப்படித்தான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு போறோம். இப்ப கரோக்கி தான் கூடுதலா நாங்க செஞ்சு கொண்டு, பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் அனிவர்சரி, அது மாதிரி நிறைய பிள்ளை முதல் நன்மை அதெல்லாம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு நீங்க பாடுறது. சின்ன ஒரு பேமெண்ட்டுக்கு பாடுவீங்க. மட்டும் தருவாங்க. சவுண்ட் ஒன்று புக் பண்ணி யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. சேனல் இல்ல, யூடியூப்ல இருக்கு. போட்டா WP ஃபெர்னாண்டோ அடிச்சு அவட கிறிஸ்தவ பாடல் நாங்க எல்லாரும் தான் பாடி தமிழ் கிறிஸ்தவ பாடல். அப்படி வந்த அப்புறம் தான் இவ்வளவு விஷயம் தெரியும். தமிழ் பாடல் பாடி யூடியூப் தளத்துல எல்லாம் போட்டுருக்காங்க. ஒரு பேண்ட் செய்யறதுன்னா மிகவும் கஷ்டமான விஷயம். அதாவது பொம்பளை நான் நினைக்கிறேன் கஷ்டம். அதுக்கு என்னுடைய கணவன் நிறைய எனக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார். அதை விட பிள்ளைகள் 2 நிறைய ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இவங்களுடைய வைஃப் எல்லாரும். அவர் எங்களோட இப்ப புதுசா சேர்ந்திருக்கிறார் மலர், அவரும் அவரோட கணவரும் நிறைய எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். இது ஒத்துழைப்பு இல்லாட்டி எங்களுக்கு செய்ய இயலாது.
ஏன்னா நாங்க ஸ்லாபம் அப்படி நிறைய இடத்துகளுக்கு போவோம். அப்ப எல்லாம் அப்ப நான் நேற்றைய காணொலியில வந்து சொல்லியிருப்பேன், நீர்கொழும்புல வந்து யுத்த காலத்துல வந்து நிறைய தமிழாக்கள் வந்து இங்க என்ன சொல்ற அடைக்கலம் இருந்தவங்க, நிறைய தமிழாக்கள் வந்து இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போனவங்க உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி வந்தா நிறைய தமிழாக்கள் இங்க இருக்கணும் என்ன அதையும் சொல்லி விடிய ஒரு ஆளை சந்திச்சா அப்படிதான் சொல்லியிருந்தேன். வகையில வந்து சிங்களம் சிங்கள மொழி தான் படிச்சாலும் சிங்கள மொழி படிச்சாலும் இவ்வளவு அழகா தமிழ் பேசுறா. தமிழ் பாடலும் வந்து அழகா பாடுவான்னு நினைக்கிறேன். நல்லா கதை கேட்க உச்சரிப்பாக கதைக்கிறான்னு சொன்னா பாட்டும் வந்து அழகா பாடுவான்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க வந்து போய் பார்ப்போமே அப்படி பாடுறீங்கன்னு சொல்லி. சரி பேசாம இருக்கிற நம்மளோட டீம் எல்லாம் எந்த ஒரு டியூரின் எனக்கு வயசு 62 வயசு 63 போகுது. நாங்கள் சிங்கள பாடல் தமிழ் பாடல் எல்லாம் ஹிந்தியும் பாடுவோம். ஒன்று ரெண்டு பழைய பாடல்கள் கூட பாடுவோம், சிங்கள பாடல்கள் பாடுவோம். இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலமா நாங்கள் வெளிக்கொண்டு நான் சொல்லணும். பார்ப்போம் எங்கட பாட்டை பாருங்க. சரி பாப்பா வேண்டாம். சரி ஓகே. நம்மளோட ஃப்ரெண்டு தான் கேமராமேன் கூப்பிட்டு ஒன்னா வந்துட்டாரு. நெத்மி இப்ப மறைச்சு வடிவாதி இருக்கிறீங்க பக்கத்தை வேறு. சரி அப்போ ஓகேண்டு ஆள் பாட தயாராகிட்டா. இங்க எல்லாரும் இருக்கி நம் பக்கத்துல எல்லாம் கைதட்டுங்க. அப்ப கிளப்ஸ் ரைட். அப்ப முதலாவது பாடல் வந்து கிறிஸ்தவ பாடல் ஒன்ற பாட இருக்கிறா. ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3. இதை உணர்ந்தாலே குவிந்திடும் சிந்தை உலைகள் தீர கவலைகள் மாறும் குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது பாலன தந்தை. உடுத்தியதில்லை உடுத்தியதில்லை உடுத்தியதில்லை
இறைவன் நமது வானக தந்தை இதை உணர்ந்தாலே குறைந்திடும் சிந்தை குறைகள் தீரும் கவலைகள் மாறும் குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது வானக தந்தை. பார்த்துருக்கீங்க. முதல்ல ஒரு கிறிஸ்தவ பாட்டு ஒன்று பாடினவே செம்மையா இருந்தா. என்னண்டு இப்படி உச்சரிக்கிறீங்க பாட்டு நீங்க? நான் நெஜன் ஒரு நோம்பலா படிக்க போறீங்க. அப்படி படுத்தது 30 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ். 30 சர்ச்சிலையும் பாடுறீங்களா? எனக்கு இந்த இப்படியான குரல் இப்படியான அந்த என்ன சொல்ற உச்சரிப்பு வந்து கூட யாழ்ப்பாணத்துல வந்து கத்தோலிக்க கோவில்கள்ல வந்து கொயருக்கு பாடுறாங்க. திருவிழா டைம்ல வந்து பாடுறவே இப்படியான வாய்ஸ்களுக்கு வந்து அங்க மார்க்கெட் இந்த திருவிழா டைம்ல சுருவம் கொண்டு போய் பாடுறது. முதல்ல நான் சிங்கள குவார்ல இருந்த 25 வருஷம் திருப்பி தமிழுக்கு ஆக்கள் இல்லாதனால் என்னோட அக்கா தான் இங்க எங்களுடைய சிவமாலை மாத ஆலயத்துல குடாப்பாட்டு சர்ச்சில் குவார லீட் பண்ணி கொண்டு போறது. இன்னும் தொடர்ந்து என்னோட அக்கா தான் செஞ்சு கொண்டு போய் என்னோட அப்பாட கிறிஸ்தவ பாடல் தான் நாங்க கூடுதல் அதுல பாடுறது. அதாவது இங்க சிங்கள பாடல்கள் மட்டுமே அப்ப இருந்ததால தமிழுக்கு தமிழ் பழகி தமிழ்ல பாடு சேர்ந்துட்டேன். பழைய பாட வலிக்கிட்டீங்களா? அப்படி பாடியே இப்படி உச்சரிப்பு. குவாரிலையும் ஒரு 10 வருஷம் தமிழ் குவாரில் இருந்தது. என்னோட அக்கா தான் இன்னும் நடத்தி கொண்டு போற கூடுதல் அப்பாட பாட்டு தான் நாங்க பாடிக்கொண்டு இருக்கிறது. வேறாங்கள மைக் டெஸ்ட்னு சொல்லி என்ன பாட போறீங்க? அவரோட சேர்ந்து அந்த ஜோடி என்னுடைய ஜோடி பாடல் பாடும். இது 2 பேர் இருக்கிறாங்க. சார் இன்னும் ஒன்று இருக்கு. இவரை பத்தி சொல்லணும் ஒரு விஷயம். பரவாயில்ல சொல்ல. இவரை பத்தி சொல்லணும். இவரும் சிறு வயதிலிருந்து நல்லா பாடுவார். கூடுதலா இவருடைய பேர் பொனி. பொனி என்று சொன்னதுக்கு வீட்டு பேர் பெட் நேம் தான் பொனி. உண்மையான பேர் மேரியன் கோலின். அப்ப இவரும் சிறு வயதிலிருந்து ஒரு எழுத்து வாசிப்பும் தெரியாது. இவருக்கு ஒரு எழுத்தும் கூட தெரியாது. எல்லாம் ஞாபக சக்தி மூலம்தான். கூடுதல் எஸ்பிபி பாடல் தான் இவர் பாடுவார். நாங்கள் வந்து தம்பி கூடுதலா எஸ்பிபி பாடல் தான் ஜானகியம் இடைக்கால பாடல் தான் நாங்கள் கூடுதல் எங்கள் கரோக்கி பேண்டில் நாங்கள் நடத்தி கொண்டு போறது. இவருக்கு நான் பாராட்டக்கூடிய விஷயம் ஒரு எழுத்து கூட அவருக்கு தெரியாது. எல்லாம் கேள்வி ஞானத்துலதான். ஒன்றுமே தெரியாது. வாசிக்கவோ எழுதவோ ஒன்றுமே தெரியாது. தமிழோ சிங்களம் ஒரு மொழியும் தெரியாது. சிறு வயதுலேருந்து ரேடியோல பாட்டு கேட்டு கேட்டு கேட்டுத்தான் கூட நிறைய பாட்டு இவருக்கு வாய்ப்பாடம். வாசிக்காம பார்க்காம நிறைய பாடுவார். கேள்வி ஞானத்துல பாடுவார். இப்போ அவரோட சேர்ந்து ஒரு ஜோடி பாடல் நாங்க பாட போறோம். நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்தில் எஸ்பிபியும் சாணையும் பாடிய ஒரு அழகான ஜோடி பாடலை நானும் பொனியவர்களும் உங்களுக்காக பாட போகின்றோம். அப்படி போற அளவுக்கு இல்லை. இதுல இல்ல எங்க டீம் வந்து பாட மாட்டாங்க. இவர் பாடுவார். இவருடைய வைஃப் தான் அது. வைஃப் அது மகள். அங்கால இருக்கிறது மகள். மகளும் பாடுவா. தமிழ் தெரியும். சிங்களம் படிச்சாலும் தமிழ் தெரியும். தமிழ் தான். அடுத்ததும் ஒரு இடைக்கால பாடல் தான் நாங்கள் பாட போகின்றோம். அந்த நாளில் எஸ்பிபி ஜானகி பாடி கலக்கிய ஒரு பாடல். கேட்க கேட்க சலிக்காத ஒரு பாடல். சங்கர்லால் திரைப்படத்தில் ஒலித்த அதே குரல்கள் எஸ்பிபியும் ஜானையும் பாடிய அதே அந்த பாடலை மீண்டும் நாங்கள் பாட போகின்றோம். சுகதரிசனம் ஒரு முறை கண்டாலின சுகதரிசனம் ஒரு முறை கண்டாலின இளங்கிளியே என்னும் இளங்கலை உன்னை தாழ்விடும் நினைவுகள் கொண்டாடா சுகதரிசனம் பிறவடி இங்கே உண்டா சுகதரிசனம் பிறவடி இங்கே உண்டா. Hello my beauty, don't be so naughty. I am so happy, good, I am a bit sweetie.
கண்ணில் அஞ்சனம் தீட்டி ஒரு காதல் போதையை கூட்டி நெஞ்சில் பஞ்சனை காட்டி எனை நோக செய்வதே பாட்டி அந்த காமன் விட்டதோடு உன்னை காதல் கொண்ட மாது நானும் உன்னை கேட்கும் போது இங்கு பாவம் என்ன ஏது Hello my beauty, don't be so naughty. I am so haughty, but I can't really sweetie. இளக்கிளியே இன்னும் பிறந்தனியே என்னை தழுவிட அருகில் வந்தாலின சுங்க தரிசனம் ஒரு முறை கண்டாலின சுங்க தரிசனம் ஒரு முறை கண்டாலின சின்ன நூலிடை மீதே ஒளி மின்னல் தொட்டது போலே வந்து நீ படும் நேரம் ஒளிபான மண்ணிலே தோன்றும் உங்கள் காதல் போதும் போதும் எந்த கற்பு என்ன ஆகும் என்னை பெண்கள் தொட்டதில்லை நானும் பேசி பார்த்ததில்லை இளங்கிளியே இன்னும் விளங்கலியே உன்னை தழுவிடும் நினைவுகள் ஒன்றாரட்டா சுக தரிசனம் பெறபடி இங்கே உண்டா சுக தரிசனம் பெறபடி இங்கே உண்டா. சரி, அடுத்த பாடலை பாட எங்கள் இசைக்குழுவின் இன்னும் ஒரு முக்கிய பாடகர் டியூரின் அண்ணா. இவரும் பெருசாக படித்ததில்லை, ஆனால் 3 மொழியிலும் பாடல் நன்றாக பாடுவார். இப்பொழுது மூவேந்தர் திரைப்படத்தில் ஹரிஹரன் பாடிய ஒரு அழகான பாடலை உங்களுக்காக தரப்போகின்றார். குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மனம் பண்ண தீரை கனவு கண்டதோ குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மனம் பண்ண தீரை கனவு கண்டதோ கண்டு கசக்கும் உன்னிழல் கண்ட போதும் அடி தினகரனும் குளிரும் நீ பேசும் நேரத்தில் கண்டு கசக்கும் உன்னிழல் கண்ட போதும் அடி தினகரனும் குளிரும் இதயத்தின் உயிரோட்டமே என்ப உதயத்தின் ஒளி கூட்டமே இதயத்தின் உயிரோட்டமே என்ப உதயத்தின் ஒளி கூட்டமே என் மன வீட்டில் ஒரு சாவி நீதானே முத்தாரமே மணி முத்தாரமே குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மனம் பண்ண தீரை கனவு கண்டதோ பண்பாடும் உன் கண்கள் பொன்மாலை முரசு இன்னும் தின மலர் போல் என்னை மெல்ல உரசு பண்பாடும் உன் கண்கள் பொன்மாலை உரசு இன்னும் தின மலர் போல் என்னை மெல்ல உரசு தினத்தந்தி அடிக்கின்றதே தினத்தந்தி அடிக்கின்றதே மூச்சு தீயாக கொதிக்கின்றதே உள்ளம் தினத்தந்தி அடிக்கின்றதே மூச்சு தீயாக கொதிக்கின்றதே நெஞ்சில் மலர்
மலர் மாலை மலரே உன் நினைவென்னும் மணியோசையே தினம் மணியோசையே குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் வந்ததென்னவோ மனம் பண்ண தீரை கனவு கண்டதோ. என்ன சொல்றது, தமிழாக்கள் பாடின நிறைய இருந்தது. அந்த ஒரு உச்சரிப்பும் கொஞ்சம் ஓகே, உங்களை பரவாயில்ல. நான் வேற வச்சேன் ஏதோ நோங்களா பாட உச்சரிப்பா இருக்கும்போது இங்க மீனவ மக்களின் குரல்கள் மீன் சாப்பிடுறது அவளுக்கு தெரியாது, அழகாக இருக்கும். அவர்கள் திறமைகள் கூட, ஆடும் திறமை மட்டும் ஆடும் திறமை எல்லா திறமையும் கூட மீனவ மக்களுக்கு. அதில் இன்னும் ஒரு எங்களுடைய இசைக்குழு இன்னும் ஒரு முக்கிய பாடகிறார் மலர் அவர்கள். மலர் முக்கியமான பாடகி எங்கள் இசைக்குழு. அவர் தான் எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தார் இந்த நிகழ்ச்சி. எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உண்மையில எனக்கும் தெரிஞ்சிருக்காது இப்படியே பாடி. நீர்கொழும்புல வந்து கூடுதலா வந்து மீனவர்கள் தான் அதிகம் வந்து கடல் தொழிலை வந்து அடிப்படையாக கொண்டுதான் இங்க நிறைய பேர் வந்து இன்னும் வந்து என்ன சொல்றது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆதாயம் ஃபுல்லாவே கடலை நம்பிதான் இருக்கும். கடல் ஒன்று சுறாப்படத்துல விஜயின் சுறாப்படம் மாரி தான், கடல் இல்லாட்டி ஆக்கள் இல்லை. அது மாதிரி தான் நீர்கொழும்பு என்று சொல்லி கடல் போட் வேலை இதுதான் அவங்க வாழ்க்கை. அப்படி இருந்தும் அவங்க வந்து தமிழ் பழகி அந்த பாடல் பாடுறாங்க கேட்க உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருக்கு. பார்க்கிறார்களும் நீர்கொழும்பு மக்கள் உழைப்பில் மட்டுமல்ல இரக்கத்திலும் வந்தாரை வாழ வைக்கும் சிங்காரி அந்த நாளில் யுத்த காலத்தில் வந்த ஜெஃப்னா மக்கள் மட்டக்களப்பு மக்கள் எல்லாருக்கும் நீர்கொழும்பு மக்கள் தான் ஆதரவு கொடுத்து வீடுகள் வாடகை கொடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் மக்களை போல் தான் மீனவ மக்கள் சிங்கள மக்கள் போல் தான் நாங்கள் அவர்களை பராமரித்து வந்தோம். அவர்களுக்கு ஒரு வேறுபாடும் நாங்கள் செய்யவில்லை. அவர்கள் இரக்கமான மக்கள் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த மக்கள் தான் மீனவ மக்கள். அந்த சாலையில் தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டு போகின்றோம். அப்போ உண்மையிலே என்னென்னு சொன்னால் நீர்கொழும்புல உண்மையிலே தமிழை வந்து கூட விரும்புறதுக்கு இன்னும் ஒரு காரணம், யுத்த காலங்களில் வந்து நிறைய மக்கள் இப்போ நாங்களே அப்படித்தான் என்ன யுத்த காலத்தில் அங்கே இருந்த கிராமங்கள் இங்கே வந்துருக்காங்க, நம்ம குடும்பம் இல்லை. அப்போ அப்படித்தான் நிறைய குடும்பங்கள் வந்து இங்கே இருந்திருக்குது. இருந்த டைமில் வந்து அவையிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு தமிழை தான் இப்போ இவே வந்து என்ன சொல்றது கொண்டு செல்லினம் பாருங்க. அவ யோசிச்சு பாருங்க, நோமலா பக்கத்துல இருந்து பழகி கேட்ட தமிழ்ல தான் இன்றைய வரைக்கும் போய் கொண்டிருக்கு. என்ன எவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு ஊருக்கு தமிழ் மொழிகள் வித்தியாசம். தமிழ் கதைப்போம் இந்த மொழிகளில் எங்களோட மக்களோட கதைக்குள் நாங்கள் உங்களோட நீர்கொழும்பு தமிழ் எப்படி கேட்பீங்க? சும்மா காட்சி காட்டுங்க. இருக்கிறதுக்கு ஈச்சியா போச்சு. அதே மொழி தான் எங்க மொழி. நாங்க வாங்க சொல்லுங்க இருக்கடா ஈச்சியா அப்படி என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பாட கடை அப்படி கேட்கற மாதிரி நடிகர்களை விட மோசமே நாங்கள். அப்துல் ஹமீத் அவர் இந்த நிகழ்ச்சி செஞ்சார். அவர் இந்தியாவில இப்ப செய்யறதா பாட்டு பாட்டு லலிதா அதுல சொன்னாருன்னா இங்க வந்து இந்த தமிழ் பாட்டு உச்சரிப்பு வந்து நாங்க கேள்வி ஞானத்துல அந்த நாங்க முறைப்படியா படிச்சிருக்கோம். கேள்வி ஞானத்துல நாங்க பாட்டுலாம் படிப்போம். அவர் அங்கேயே சொன்னார். அவர் இங்க வந்து ஊர சொல்லல இலங்கையில ஒரு பகுதியில மீனவர் வாழ்ற இடத்துல மீனவ நண்பர்கள் ஒரு நிகழ்ச்சி செஞ்சார். அவர் அங்க அப்துல் ஹமீத் வந்து இங்க செஞ்சார். மீனவர் இங்க வந்து மெத்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் பாட்டு பாடி இருக்கோம். தேனிச மலை ஒரு பாட்டு பாட்டு படிப்பாங்க. பாட்டுக்கு பாட்டு ஒரு பாட்டு பாடிட்டு அதில் முடிப்பாங்க. அப்படி படித்ததுல இங்க வந்து செஞ்சதுல அங்க இந்தியாவில அது நிகழ்ச்சி சொன்னார். இங்க இலங்கையில மீனவ நண்பர்கள் நிகழ்ச்சி செஞ்சு அவங்க பாட்டு முறைப்படி படித்தா இந்தியா பாட்டு படிக்கிறது யாருமே படித்ததில்லை. எல்லாம் கேள்வி ஞானம் தான். எங்களுடைய ஊருக்குள் நிறைய திறமசாலிகள் இருக்கிறார். பாடும் திறமை, ஆடும் திறமை, அதாவது கதைக்கு மேலான எல்லா திறமையும் இருக்கு. அதை வெளிக்கொள்ள எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அப்பா வந்து அவர் சொன்னார் இங்க அந்நேரத்தில் நாங்கள் நாடகங்கள் நடிப்போம். அவர் தான் டைரக்டர் பண்ணுவார், கதை எழுதுவார், இசையமைப்பார். அவர் தான் எங்களே பார்த்து நாங்கள் சங்கங்கள் மூலமா கலை நிகழ்ச்சிகள் செய்வோம், இந்த டிராமாவை செய்வோம். அவர் தான் கதையெல்லாம் எழுதுவாங்க. எங்களுக்கு இத்தனை நிகழ்ச்சியை செஞ்சிருக்கார். மாமாதை கொண்ட மணிமுடியை நாட்டி செஞ்சிருக்கார். அவங்க செஞ்சதுன்னு காச கதைகள் செய்வார்.
ராச கதைகள் செய்வார். எத்த வழியாக செய்வார். அவர் தான் இங்கேக்கே அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணார். சொன்னா நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் மட்டும் கேட்டுனாங்க. அம்மா யாழ்ப்பாணம் தானே. அம்மா யாழ்ப்பாணம். இவரோட அம்மா வந்து உங்களோட அம்மா யாழ்ப்பாணம். அப்ப அதான் கொஞ்சம் அந்த அந்த மொழியும் அந்த கொஞ்சம் மூடுது. அம்மா சிங்களம் தான் படிச்சது. படிச்சது இங்க பிறப்பிடமா கொண்டாலும் கோப்பாய் பிறப்பிடமா கொண்டாலும் அவர் இங்கதான் பிறந்து கோப்பாய் தான் அம்மாட அப்பாட சொந்த ஊர். ஆனா அம்மா பிறந்தது எல்லாம் நீர் கொள்றது படிச்சதெல்லாம் சிங்களம். அந்த இதுக்கு தான் நான் போடுவேன். அப்பாட வழிகாட்டல தான் நாங்க இவ்வளவு செஞ்சு கொண்டு போறது. அப்புறம் நல்ல கலைஞர் எல்லா விஷயத்திலும், படிப்பு விஷயத்திலையும், இசையமைக்கிறது, எழுதுறது, அவரோட சொந்த வரிகள், கிறிஸ்தவ பாடலுக்கு டிராமா பாடல் நிறைய செஞ்சிருக்கிறார். அது எல்லாம் இருக்கு. 300 கணக்கு பாட்டுக்கு மேல இருக்கு. 300 பாட்டுக்கு மேல தான் இருக்கும். கிறிஸ்தவ பாடல் புஸ்தகமே கொழும்பு பிஷப்பிதாலே நாங்க பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்பாட பாட்டு. அப்போ உண்மையிலே நாங்க சில விஷயங்களை தேடி பார்த்தா தெரியாது. அப்ப இப்படி வந்து பார்த்த இடங்கள்ல தான் தெரியும். ஏன்னா தமிழ் மொழியை கூட இங்க வந்து விரும்புறார்கள் நிறைய பேர் இருக்கு. நீர்குளம் பண்ணாலே ஒரு குட்டி யாழ்ப்பாணம் சொல்லி சொல்லலாம். தமிழ் படங்கள் தான் பார்ப்பாங்க. திரைப்படங்கள் விஜய் அஜித் சிங்கள படங்கள் பார்க்கறது இல்லை. இது கூட தமிழ் படங்கள் தான் தியேட்டர்லயே மோடுறது. அப்ப அடுத்தது ஒரு பாட்டை படிங்க. மலர் சரி அடிச்சிச்சா. இப்பொழுது மீண்டும் ஒரு இடைக்கால பாடலை மலரக்காவும் போனி அவர்கள் இணைந்து அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இளையராஜாவும் ஜெய்ஸ்ரீயும் பாடிய அழகான பாடலை உங்களுக்காக பாடுவார்கள். நடுவில் சிக்கா
ஓகே, நல்லா இருந்தது பாட்டுகள். அப்ப அடுத்தது நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் மீண்டும் ஒரு தனிப்பாடலை பாடப் போகின்றேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் விருப்பமான பாடல். என்னுடைய பிள்ளைகள் நல்லா பாடுவார்கள். அதே போல் என்னுடைய பரம்பரையை, என்னுடைய அக்காவின் பிள்ளைகள் அனைவருமே பாடுவோம். நாங்கள் ஒரு இசை குடும்பம் என்று சொல்லலாம். எல்லாருமே திறமசாலிகள். அதேபோல் எங்களை விட நிறைய திறமசாலி இன்னும் இந்த ஊருக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திறமையை காட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று அப்பாவுக்கு கிடைத்ததால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அதனால் சிறு வயதிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை என் மகளுக்காகவும் மகனுக்காகவும் நான் டெலிகேட் பண்ண போகின்றேன். அப்போ மகளுக்கும் மகனுக்கும் உங்களோட சந்ததிகளுக்கே வந்து பழகி கொண்டு போகிறோம். அவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் எங்களுக்கு இந்த இசை பயணத்தில் செல்ல முடியாது. நான் முதலில் சொன்ன போல் பிள்ளைகளும் ஒத்துழைக்கணும். என் பிள்ளைகள் 2 கணவனும் 3 பேரும் எனக்கு நிறைய சப்போர்ட்டுகள் தந்திருக்கிறார்கள். இவருக்காகவும் இந்த பாடலை நான் டெடிகேட் பண்ண போகிறேன். சரி, ஓகே. காதல் வந்த நாளிலே
உங்களோட பிள்ளைகளா? இல்லை இல்லை அப்ப என்னுடன் ஜோடி பாடல் பாடிய பொனி அவரின் மகள் தான் அவள் காஷ்மி. இது வந்து மலரக்காவின் பேத்தி, மலரக்காவின் பேத்தி, காதலோவியம் பாடிய மலரக்காவின் பேத்தி நெத்மியும் இணைந்து ஒரு சிங்களம் தமிழ் இரு மொழியில் கலந்து ஒரு பாடலை பாடப் போகின்றார்கள். நீங்க உங்களோட பேர்? நெத்மி. உங்களோட பேர்? வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டா பாடலாம். என்ன படிக்கிறீங்க? இல்லை, படிக்க சிங்கள ஸ்கூலா? சிங்கள ஸ்கூல். தமிழ் மீடியம் இருக்கா ஸ்கூல்ல? அப்போ சரி, இப்போ அவங்கள என்ன சொல்கிறது, அவங்களோட திறமையில வந்து அவங்களோட பிள்ளைகள் அவங்க எதிர்கால சந்ததிக்கு வந்து அப்படியே கடத்தி செல்றாங்க. ரைட், இப்போ அவங்கள அந்த பாட்டே முறைக்காக இப்போ என்ன மாதிரி பாடுறாங்க. பழைய பாடல் உண்டு. சரி, இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இறுதி பாடலாக ஒரு பழைய பாடலை பாடப் போகின்றோம். இவ்வளவு நேரம் இடைக்கால பாடல் சிங்கள பாடல் கேட்டோம். அலிபாபாவும் 40 திருடர்களும் எம் ராஜாவும் பானுமதியும் பாடிய அழகான ஜோடி பாடலை நானும் தீவுரு அண்ணாவும் இணைந்து உங்களுக்காக வழங்கப் போகின்றோம். உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. கண்டுமா சந்தேகம் எந்த நீதிலே, நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே, நிலைக்குமா இந்த எண்ணம் இந்த நாளுமே,
நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே பேசும் வார்த்தை உண்மைதானா இதனை ஜெய்கரிகள் போடும் வேஷமா ஆசியா உண்மை காதலே ஆயுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே இன்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே உந்தன் ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுமே உந்தன் ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுமே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இன்று நாம் இன்ப வாழ்வில் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இன்று நாம் இன்ப வாழ்வில் எல்லை காணுவோம் மாசில்லா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ. தேங்க்யூ. நன்றி. இப்போ எவ்வளோ பாடல் பார்த்துருந்தேன். உண்மையிலே நான் நெஞ்சு கூட பார்க்கல இவ்வளோதுக்கு அழகாக வந்து தமிழ் உச்சரிப்புகள் வந்து செஞ்சு பாடுவாங்கன்னு. இவங்க தமிழ் பழகி பாடல் பாடுறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிள்ளைகள் இவங்களுடைய சொந்தக்காரன்னு சொல்லி இளம் சமுதாயத்துக்கும் வந்து இவங்க தமிழ்களை கற்றுக் கொடுத்து அந்த பாடல்களையும் வந்து கற்றுக் கொடுத்து ஊக்குவிச்சு பாட கொடுக்குறாங்கன்ற சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நீங்க வந்தது பெரிய எங்களுக்கு சரியான இந்த சந்தர்ப்பம் மலர் அக்காவின் தான் எங்களுக்கு கிடைச்சது. நிறைய நாள் 3 மாதத்திலிருந்து அவர் ட்ரை பண்ணி கொண்டிருந்தது இப்படி எங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்று. நாங்கள் நிறைய பாடி இருந்தாலும் இது மாதிரி நாங்கள் செஞ்சதில்லை. அப்ப உங்களுக்கும் நிறைய தேங்க்ஸ் பண்றோம். நேரத்தையும் காலத்தையும் எங்களுக்கு ஒதுக்கி நாங்க பாடின பாடலை ரசித்து எங்களை பாராட்டி அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஜான்சன் வியூ சேனல் உங்களுக்கு நன்றி. அப்ப அந்த கடைசியா படிச்சினீங்களா 2 பாட்டு அவங்க வந்து சும்மா 2 வரிய படிக்கட்டும். சரி சரி போன்ல மியூசிக் இல்ல படிச்சு காட்டும் வந்து ரஷ்மி நெத்மி உடக்கெண்ட சும்மா 2 வரி only लाइन देखा कि तमिल एकनिक देमल देमल कालकु सिंगल कालकु කියන්නේ විනාඩියක් ආවනම් හරි ඒක ඔන්නේ නිකන් මයිකලින් එන්න බෑ නිකන් විනාඩි දෙකක් තිබුණා නම් හරි ඉතින් එහෙම කියන්නේ දෙමළ කෑල්ල කවුද දෙමළ එතන අතින් අල්ලගෙන කියන කිරිකෝඩු හිතට අලනුඹේ දැසයාවුණා මගේ කෝලකමට නොල හැඟුම නුඹට පේනුණා உயிராய் மொழியாய் உணர்வில் நிறைந்தாய் இதயம் முழுதும் இசையாய் இணைந்தாய் கிரிகோடு හිතට අලනුඹේ දැසයාවුණා මගේ කෝලකමට නොල හැඟුම නුඹට පේනුණා. சரி, இப்ப வேற என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி திருப்பி எங்கள் மாதிரி திறமையை காட்ட சந்தர்ப்பம் இல்லாத மக்களுக்கும் சேவையை கொடுத்து அவங்களே
வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சந்தர்ப்பம் கிடைத்தால் மீண்டும் நாங்கள் உங்களை கண்டிப்பா சந்திப்போம். கண்டிப்பா சந்திப்போம். எனவே இன்றைய நாட்கள்ல வந்து இனி ஃப்ளைட்டுக்கு வந்து நாங்க 12 மணிக்கு தான் ஃப்ளைட் வர போறோம். அதுக்கு முன்ன வந்து சரி இந்த மியூசிக் ஷோ வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வந்திருந்தேன். இனி போயிட்டு நான் வெளிக்கிட்டு ஃப்ளைட் எடுக்கணும். 12 மணிக்கு ஃப்ளைட் அங்கே சென்னை, பெரிய ஒரு வீடியோ எடுக்கணும். அப்போ கொஞ்சம் டயர்டும் தானே, போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ முடிச்சு கொள்வோம்னு சொல்லி கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்பேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து இவங்க வந்து என்ன சொல்றது, தமிழ் வந்து நல்ல அழகா உச்சரித்து வேற ஒரு மொழி பேசக்கூடிய ஆக்கள் பாடக்கூடிய பாட்டண்டே தெரியல. அவ்வளோத்துக்கு வந்து அந்த உச்சரிப்புகள் ராகங்கள் எல்லாம் அவ்வளோத்துக்கு நீட்டாக மெதட்டு எடுத்துட்டு போகிறாங்க. அந்த வகையில் வந்து மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் ஜான்சன். நான் ஜெனிஃபர் பெர்னாண்டோ. நன்றி. ஓகே, அவ்வளோதான். பாய்.